அனைவருக்கும் வணக்கம். பிரம்மன் எழுதிய தலைவிதி. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகள் இப்படிப்பட்டவர்களா? தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி கன்னிராசி என்பது 6வது ராசியாகும். உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆவார்கள். கன்னிராசியில் பிறந்த காலமெல்லாம் கன்னியாகவே இருப்பார்கள் என்பது உண்மையல்ல. இந்த ராசியில் பிறந்த பலர் மனமாகாமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்தினாலும் பலர் நினைவு கொள்கிறார்கள். இவர்கள் அமைதியானவர்கள், தனிமையை விரும்புவார்கள், கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள், சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு. எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும் என எண்ணுபவர்கள். கூட்டம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் கடின உழைப்பாளி, பகல் கனவு காண மாட்டார்கள். இந்த கன்னிராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் இருப்பது போன்ற தோற்றத்தை தருவார்கள். கவலை இவர்களிடம் எளிதில் ஒட்டிக்கொள்ளும். ஒல்லியான தேக கட்டும், அமைதியான குணமும், அழகான கண்களும் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். இவை புத்தி கூர்மையையும் தெளிவான சிந்தனையையும் பிரதிபலிக்கும். இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் கவர்ச்சியான முக அமைப்பு கொண்டவர்கள், நேர்த்தியான மரியாதையான தோற்றம் உடைய ஆடை அணிபவர்கள், உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர்கள், ஆனால் பலம் உள்ளவர்கள். இந்த கன்னிராசிக்காரர்கள் கடின உழைப்பாளி. இவர்கள் நம்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள். எதிலும் எளிதில் குறைகளை காணவும் அதை நேரடியாகவும் சொல்லும் செய்வார்கள். அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். இவ்வளவு வாழ்க்கையின் இயல்பை எந்த கனவிலும் இன்றி தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள். காதல் இவர்களுடைய கண்களை மறைக்க இயலாது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அசிங்கமான நடவடிக்கைகள், முட்டாள்தனம், அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும், எரிச்சலூட்டும். ஆனால் பொதுவாக நன்னடத்தை உள்ளவர்கள், நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுந்தவர்கள். வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு தேவையான மருந்துகள் வைத்திருப்பார்கள். வெளியூர் செல்லும் போது தனக்கு தேவையான சிறு பெரும் பொருளையும் கவனமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்வார்கள். சிக்கலில் சிக்கி கொண்டால் உதவியும் செய்வார்கள். காலம் கடத்துதல், குழப்பம், அலட்சியம் இவற்றை வெறுக்கக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் காட்டும் கவனம் தன் தவறுகளை காண்பதில் இருக்காது. நீண்ட நேரம் வேலை எதுவும் செய்யாது வெறுமனே அமர்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வெளி தோற்றத்தில் அமைதியாக தெரிந்தாலும் மனதிற்குள் கொந்தளிக்கும் எண்ணம் கொண்டவர்கள். இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களும் வரும் வாய்ப்பு உண்டு. பல கன்னிராசிக்காரர்களுக்கு காலில் ஏதாவது ஊனம் அல்லது நடையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் இருக்கும். பாசத்தையும் பணத்தையும் கொட்ட மாட்டார்கள். இந்த கன்னிராசிக்காரர்கள் இவற்றை கவனத்துடன் செலவிடுவார்கள். தான் மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வயதான காலத்திற்கு தேவை என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைப்பதை கஞ்சத்தனம் என்று பலர் நினைக்க வாழ்வார்கள். இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களிடம் பரிவு இருக்காது. ஆனால் நண்பர்களின் துன்பத்திற்கு தாராளமாக உதவுவார்கள். சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்றும் சொல்லப்படுவார்கள். ஏனெனில் சில சூழ்நிலைகளில் மற்றவரோடு ஒத்து போக மாட்டார்கள். ஆனால் தன்னலத்தை விட மற்றவர் நலனுக்கு உழைப்பதே இவருடைய இயல்பு. இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுடைய கடின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உடல் நலத்திற்கும் சத்தான உணவிற்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள். எனினும் வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும். இடுப்பு, தோல், மூட்டு, பல் போன்றவற்றிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆதரவற்ற பிராணிகளின் மீது கருணையும் அன்பும் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கூடுதலான உணர்வு வெளிப்பாடு, சோம்பல், அழுக்கு போன்றவற்றிற்கு எதிரியானவர்கள். உண்மை, காலம் தவறாமை, சிக்கனம், நேர்த்தியான நடை, உடை, சுகாதாரம் இவற்றிற்கு நண்பனாக இருப்பார்கள். ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசி பெண்மணிகள் என்பதால் கன்னியாகத்தான் இருப்பார்கள் என்பதே கிடையாது. கணவன் பிடிக்கவில்லை என்றால் பிடித்தமான ஆணுடன் சென்று வாழ்க்கை நடத்தும் தைரியம் உள்ளவர்கள். கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் என்றாலும் மகிழ்ச்சியையும் நாடி செல்ல தன் அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் தன் திருமணம் சரியான பிணைப்பு இல்லை என்று எண்ணினால் அதை ரத்து செய்ய தயங்க மாட்டார்கள். முழுக்க முழுக்க நடைமுறைவாதி, அதே சமயம் காதலும் கற்பனையும் கொண்டவர்கள். கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்கள் எந்த குறையும் இல்லாமல் தங்களுடைய செயலை செய்ய வேண்டும் என எதிர்பார்த்தாலும்
அவ்வாறு இருக்க மாட்டார்கள். இதனை தவிர மற்றவர்கள் ஒரு செயலை சிறப்பாக செய்ய இயலாது என்ற கர்வம் கொண்டவர்கள். கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகள் தர்க்கம் செய்து இவர்களிடம் வெற்றி பெற முடியாது. பூமிதான் இவரது ஈர்ப்பு. எனவே இயற்கையின் அழகு இவரை அமைதிப்படுத்தும். இவரை யாரும் முட்டாளாக்கி விட முடியாது. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுத்தமான மனதுடையவர். ஆனால் சூதுவாது அற்றவர் அல்ல. தான் செய்தது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதது. எதையும் சுருக்கமாக நறுக்கென்று செல்பவர்கள். கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறு தவறையும் கண்டுபிடித்து எடுத்துக்காட்டும் குணமுடையவர்கள். இப்பெண்களிடம் அவசரமான அதிரடியான செயல்பாடுகளால் அன்பை காட்டி காதலை பெற முடியாது. நிதானமான மென்மையான செயல்பாடுகளை படிப்படியாக இவரை நெருங்க முடியும். இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அழகு போட்டிகள், சினிமா, நாடகம், கேளிக்கைகள் போன்றவற்றை இவர் இறுக்கத்தை தளர்த்தி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு உதவும் புத்தகங்களை படிக்கவே விரும்புவார்கள். கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர் மற்றவர்களை விமர்சனம் செய்வார்கள். ஆனால் யாரும் இவரை விமர்சனம் செய்யக்கூடாது. சிறு விஷயங்களில் கூட மிகவும் கவனத்துடன் இருப்பார்கள். இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் இது கோபம் மூட்டினாலும் இதை சரியாக புரிந்து கொள்வதே இவருக்கு உண்மையான அழகானதெல்லாம் உண்மையானது. இவருடைய அமைதி கலந்த தைரியம், ஆழ்ந்த பொறுப்புணர்வு பெரிய குடும்பங்களையும் சேர்த்து வாழ வைக்கும் சக்தியை தருகிறது. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகள் வீட்டை சுத்தமாகவும் வசதியாகவும் வைத்துக் கொள்வார்கள். எதுவும் முறையாக இருக்க வேண்டும் என எண்ணுவார்கள். குழந்தைகள் கன்னிராசி தாயை மிகவும் விரும்புவார்கள். நல்ல குணங்களை அன்பாகவும் பாசமாகவும் அரவணைப்போடும் சொல்லித் தருவார்கள். நீங்கள் உடல்நிலை குன்றியுள்ள போது தேவதை போல் நன்கு கவனித்துக் கொள்ளக்கூடியவர்கள். இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகள் பொறாமை கொண்டு வீட்டில் ரகளை செய்ய மாட்டார்கள். நமது ரகசியங்களை காப்பாற்றுவார்கள். அன்பும் அமைதியும் கலந்த கவர்ச்சியுமான இவருடைய கண்கள் மகிழ்ச்சியை தருபவை. கன்னிராசி பெண்ணானாலும் கன்னி இலக்கண பெண்ணானாலும் தனிமை விரும்பிகள். இவர்கள் கூட்டு குடும்பத்திற்கு ஒத்து வர மாட்டார்கள். இவர்கள் தன் மாமியாரோடு ஒத்து போகவே மாட்டார்கள். கணவனும் தானும் குழந்தைகளும் என்ற சூழலிலேயே வாழ ஆசைப்படுவார்கள். தனி கொடுத்தனம் என்பது இவர்களது உயிர் மூச்சாகவே இருக்கும். திருமணமாகும் போதும் கன்னிராசி கன்னி லக்னம் என்றால் ஒழுங்கு மரியாதையாக திருமண நாளிலேயே தனி கொடுத்தனத்திற்கு ஏற்பாடு செய்வது புத்திசாலித்தனமாகவும் இவர்களுடைய சொந்தக்காலை கூட தங்களுடன் இருக்க வரவேற்க மாட்டார்கள். இது இவர்களுடைய சுயநலம் என்று ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வது புத்திசாலித்தனமாகும். கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மோதல் வேண்டாமே. ஒதுங்கி இருந்த பிள்ளைகளின் வளர்ச்சியில் சந்தோஷம் காண வேண்டியது அவசியம் என்பது கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அடிக்கடி சம்பள உயர்வு தேவையில்லை. ஆனால் இவருக்கு எது சரியான ஊதியமோ அதை தந்து விட வேண்டும். இவருடன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் வருமானால் உடனடியாக வேலையை விட்டு சென்று விடுவார்கள். எதிர்காலத்திற்கென்று பணம் சேமிப்பதில் இவர்தான் முதல்வர். எனினும் வயதான காலத்திலும் நல்ல ஆரோக்கியத்துடனே திகழ்வார்கள். பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் வரையில் தனது தகுதியை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள். இந்த கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகள் சிறிய முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களில் மீது தெளிவான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள். எதிலும் குறைபாடற்ற தன்மையை எதிர்பார்ப்பார்கள்.